ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கவி சமையல். இங்கே வந்து பாருங்கள், எங்கள் பாப்பா வந்து ஸ்கூல் விட்டு வந்தவுடனே கிச்சனுக்கு ஓடி வந்துட்டாங்க. என்ன பண்ணியிருக்கேன்னா, இன்றைக்கி ஸ்நாக்ஸ்லாம் எதுவும் பண்ணலை. எங்கள் வீட்டுக்காரர் வந்து பிரியாணி சரியா அப்படின்னு கேட்டார். சரி, ஓகே, பிரியாணி தானே, வாங்க செஞ்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ரைத்தாக்காக ஆனியன் கட் பண்ணிகிட்ருக்காரு. அதுக்கு முன்னாடி நான் அதெல்லாம் கட் பண்ணி பிரியாணி வந்து செஞ்சு முடிச்சிட்டேன். அதனால் எங்கள் பாப்பா ஓடி வந்து அந்த ஸ்மெல்லை பார்த்து வந்து நின்றுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எங்கள் குட்டி பாப்பா தான் வீடியோ எடுக்கிறாங்க. அதனால் வந்து கொஞ்சம் ஷேக்கிங்காக தான் இருக்கும். இப்போ வந்து நான் சீரக சம்பா அரிசி போட்டு நல்லா வந்து சாப்பாடு சூப்பராக வந்திருந்தது. உங்களுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில, வீடியோவில் பார்க்குறதுக்கு எப்படி தெரியுதுன்னு தெரில. அது வந்து எப்போவுமே சீரக சம்பா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கிற மாதிரியே இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் ஆறிடுச்சுன்னா பொலான்னு உதுர்த்த விடுற மாதிரியே இருக்கும். சூப்பராக இருந்தது. கொஞ்சமாக தான் சிக்கன் போட்டு கொஞ்சம் நிறைய குஷ்கா பண்ணுற மாதிரி பண்ணிட்டேன். நான் கம்மியான சிக்கன், ஆனால் கொஞ்சம் அரிசி கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டிருந்தேன். சூப்பராக இருந்தது. எல்லாருமே பசங்க ரொம்ப நாள் ஆச்சுன்னு நினைக்கிறேன் நான் பிரியாணி செஞ்சேன். அதனால் வந்து அவங்களே கேட்டாங்க. அப்புறம் எங்கள் வீட்டுக்காரரும் வந்து சாப்பிட்டுட்டு நல்லா இருக்குன்னு சொன்னார். அதுக்கப்புறம் நானும் சாப்பிட்டேன். இப்போ நான் காட்டுறேன் பாருங்கள். சாதத்தை வந்து பிடிச்சா அப்படியே வந்து சேர்ந்துடணும், அப்படியே உதுர்ந்துடணும். இதுதான் வந்து நல்ல ஒரு பதம். அப்புறம் சூப்பராக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு எங்கள் பெரிய பொண்ணும் வந்து ஸ்கூல் விட்டு வந்து அவங்களும் வந்து சாப்பிட்டாங்க. இன்றைக்கி இப்படி தாங்க நாங்கள் கேட்டதை நான் செஞ்சு கொடுத்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.